மொத்தமாக 3 ஏக்கரில் ஃபுல் பயிர் செய்கிறோம். மற்றது தென்னந்தோட்டம் வந்து 1 ஏக்கரில் இருக்குது. 2010 செய்யணுவாங்க. வாழை போட்டிருக்கு, தென்னை போட்டிருக்கிறோம். மற்றது சோளம், பயறு, உளுந்து, பயத்தங்குடி, புதங்குவார் பயிர், கச்சான், ராசவள்ளி வச்சிருக்கோம். மற்றது புறாக்கன். ஊடு பயிருக்குள்ளே செய்கிறாங்க. அந்த இதுகள் எங்களுக்கு மரவள்ளி தடி அப்படியான இது கிடைக்கிற குறைவு. அப்போ அப்படி கிடைக்காத டைம்களில் நாங்கள் தொடர்ச்சியாக தோட்டம் செய்கிறதால ஒரு பக்கம் தென்னையை வச்சு மற்றது இடம் உள்ள காலமாக செய்கிற பயிர்களுக்கு இடம் விட்டுருக்குறோம். அதுக்காக நாங்கள் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை பயிர்களையும் செய்கிறோம். அதுக்காகத்தான் துண்டு துண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். ஒரு வீட்டு தேவை. மற்ற கூடின பயிரில் செய்கிறத வந்து வியாபாரத்துக்கும் எடுக்கிறோம், பிஸ்னஸாகவும் செய்கிறது. மண்புழு உரம் மற்ற கூட்டெரு போட்டோம். அப்போ அதான் நிலத்தில் போட்டு மற்றது மாட்டு சாணியை நாங்கள் டிராக்டர் பட்டியலில் கொண்டு வந்து பரவி போட்டு உழுது நிலத்தை பண்படுத்தி வச்சுருக்குது. அப்போ அதிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு போகத்துக்கும் செய்கிற நேரம் அந்த மண் நல்ல இதாக கொடுக்குது, எங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்க நாங்கள் அந்த உரம் பாவிக்கிற குறைவு. மற்ற இயற்கை மருந்துகள் செய்கிறது, மருந்துகளை பாவிக்கிறோம். இயற்கை மருந்து, இயற்கை உரம். கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் இயற்கை முறையில் பாவிக்க எங்களுக்கு உண்மையிலேயே செலவு குறையுது. இது வந்து நீண்ட காலம் இந்த பழம் கிடைக்குது.